இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்குடி களத்தில் தேவக வேட்பாளர் டாக்டர் பிரபு அதிரடி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய தொகுதியான காரைக்குடியில் இந்த முறை பலமுனை போட்டி நிலவுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அவரது அரசியல் பின்னணி குறித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். தளபதி அலை வீசுகிறதா? காரைக்குடி தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் டாக்டர் பிரபு இந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தலாக இருக்காது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஒரு மாற்றத்திற்கான அலை வீசுவதாகவும், குறிப்பாக தளபதி அலை என்று அவர் குறிப்பிடும் மக்கள் எழுச்சி வாக்குப்பதிவு நாளன்று ஒரு பெரும் சுனாமியாக மாறும் என்றும் அவர் சூளுரைக்கிறார். மக்கள் மாற்றத்திற்காக தயாராகிவிட்டதே, எங்கு சென்றாலும் கூடும் மக்கள் கூட்டம் உணர்த்துவதாக அவர் குறிப்பிடுகிறார். முக்கிய வேட்பாளர்களுடன் மோதல். காரைக்குடி தொகுதியில் ஏற்கனவே பதவியில் இருக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏ, அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் நேரடியாக களமிறங்கியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என பெரிய தலைகளுடன் டாக்டர் பிரபு மோத உள்ளார். இருப்பினும் இது தனி நபர்களுக்கு இடையிலான போட்டி அல்ல, மாறாக இது மக்களுக்கும் ஊழல் அரசியலுக்கும் இடையிலான ஒரு புரட்சி என்று அவர் வர்ணிக்கிறார். தொகுதிக்கான தொலைநோக்கு திட்டங்கள். காரைக்குடி தொகுதியின் வளர்ச்சிக்காக 15 முக்கிய தலைப்புகளில் தனிப்பட்ட தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக டாக்டர் பிரபு தெரிவித்துள்ளார். குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் முதல் காரைக்குடியின் பாரம்பரிய பொருட்களை உலகத்தரம் வாய்ந்த ஏற்றுமதி பொருட்களாக மாற்றுவது வரையிலான பல்வேறு திட்டங்களை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். மாநில அளவிலான கட்சியின் தேர்தல் அறிக்கையுடன் சேர்த்து தொகுதிக்கான சிறப்பு திட்டங்களை அவர் மக்களிடம் முன்வைக்கிறார். அரசியல் பின்னணியும் குடும்ப பாரம்பரியமும். டாக்டர் பிரபு அவர்கள் அரசியலுக்கு புதியவர் அல்ல. அவரது குடும்பம் 3 தலைமுறைகளாக மக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளது. அவரது தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி என்பதுடன் 1952ஆம் ஆண்டு காரைக்குடி உள்ளடக்கிய தொகுதியின் முதல் எம்எல்ஏவாக இருந்த பாலபாரதி செல்லத்துறை ஆவார். அவரது தந்தையும் கடற்படையில் பணியாற்றிய முன்னாள் இராணுவ வீரர். மருத்துவர் முதல் அரசியல்வாதி வரை ஒரு பல் மருத்துவராக தனது பணியை தொடங்கிய பிரபு சமூக ஆர்வலராக பல்வேறு பணிகளை செய்து வந்துள்ளார். தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு வலுவான தலைமையின் கீழ் தமிழகத்திற்கு சேவை செய்ய வந்துள்ளதாக கூறுகிறார். வாக்குப்பதிவு நாளன்று மக்கள் பணத்திற்கும் ஆசைக்கும் இடம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று அவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். மாற்றத்தை எதிர்நோக்கி காரைக்குடி களம் காத்திருக்கிறது. வரும் 23ஆம் தேதி மக்கள் அளிக்கப் போகும் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.